தண்ணியே பிடிக்காத ஒருத்தருக்கு இதில் தண்ணியே வரது கிடையாது. அவங்க வீடு அங்கே இருக்குது. தெரு லைன் மாதிரி தெரு குழா லைன் மாதிரி போட்டு கொடுத்துட்டு 12,500 பில்லு. இந்த தெருவில் இருக்கிற யாருக்குமே அந்த ப்ளூ லைனில் தண்ணியே வரது கிடையாது. இதை போய் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு அதிகாரி கூட நான் கேன்சல் பண்ணுறதா நீ கேன்சல் பண்ணுறதா. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ஜப்தி நோட்டீஸ் வேறு கொடுப்பானுங்க உங்களுக்கு வீட்டுக்கு. தண்ணியே வராதுக்கு எதுக்குடா 12,500 கட்டணும்? தயவு செய்து அந்த வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த அம்மா ஆஃபீஸுக்கு அனுப்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி வந்துக்கிறாங்க. சிஸ்டம் சரியில்லை, சர்வர் ஃபால்ட்டு, இதெல்லாம் காரணம் சொல்லாமல் இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தமிச்சிருங்க. ஒரே வாரம் தான் உங்களுக்கு டைம் நான் கொடுக்குறேன். இப்போ ஏன்னா நீங்கள் எப்படியோ ஒரு வாரத்துக்கு வேலை செய்ய போதில்லை. சிஸ்டம் ரிப்பேரு, சர்வர் ப்ராப்ளமு, அப்புறம் வேறு என்ன அதிகாரி வரல, அவர் சைன் பண்ணல, ஏசி சைன் பண்ணலாம் காரணம் சொல்லாது இல்லையா. எந்த அதிகாரி இதுக்கு பில்லு போட்டு இந்த சைன் போட்டு பாரு, அந்த ஆள் வந்து 12,500 கட்டி உங்களுக்கு பில்லு கொடுத்துட சொல்லுங்கள். மனசாட்சி இதாடா உங்களுக்கு? ஒருத்தனா வேலை செய்கிறீங்களா வாங்குற சம்பளத்துக்கு? 12,000 வந்துச்சு. ஒரு வீடு 12,000 கட்டணும். இப்போ இந்த வீட்டுக்கு குழா கனெக்ஷன் கொடுத்துறாங்களே, குழா பில் வரலையா? இங்க வரல. நான் தண்ணியே வரல. நான் அதில் அப்புறம் எங்க நான் குழா பில்லு வரும்? அதனால தான் கேக்குறேன். உங்களுக்கு தெரியாது எங்க பா தண்ணி வந்துச்சு. நீங்க எங்க அந்த இடத்துல தானே அப்படியே சொல்லுங்க. அந்த இடத்துல தான் டேங்க் பிடிக்கிறீங்க. அதனால தான் இந்த பைப் போட்டு மேல வாட்டர் தண்டா பிடிக்கிற சொல்லு. முதல்ல ப்ளூ லைன்ல நம்ம தண்ணி விடுறது இல்லையா? எனக்கே தான் தெரியுமே. வந்தா கூட பரவாயில்லப்பா. 4 குடம் புடிச்சோம் நம்ம கட்டணும்னு சொல்லலாம்.